கூட்டிட்டு வந்தப்போ என் அம்மா இடத்துல இனி நீதான் இருக்க போறேன்னு எனக்கு அப்ப தெரியல. விவரம் புரிய ஆரம்பிச்சப்போ உன்னாலதான் எனக்கு அம்மாவே இல்லாம போனாங்கன்னு தெரிஞ்சு எத்தனையோ முறை கோவத்துல திட்டி இருக்கேன். ஆனா நீ சண்டை போட்டாலும் பிடிக்காமலே போனாலும் எனக்கு உன் கையால பொங்கி போட்டிருக்கேன். மத்த சித்திங்க மாதிரி நீ என்ன கொடுமைப்படுத்தினதும் இல்ல, பட்னி போட்டதும் இல்ல. உன்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பிடிச்ச விஷயங்களும் நிறைய இருக்கு சித்தி. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் மனச கஷ்டப்படுற மாதிரி பேசிருந்தா என்ன நீயும் மன்னிச்சிரு சித்தி. ரெண்டு பேரையும் ஒருவேளை வாழ்க்கை முழுக்க பிடிக்காம போயிடக்கூடாதுன்னு தான் கடவுள் மீனாவை படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இவன் நடுவுல நின்னு நம்மள பெரிய விடாம இணைச்சிட்டு இருக்கா. எத்தனையோ முறை உங்க மேல நான் கோவப்பட்டு சண்டை போடும் போதெல்லாம் பேசாம எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறப்போ என்னை இங்கே இருக்க வச்சது ரெண்டு விஷயம்தான். என் அம்மா வாழ்ந்த இந்த வீடும், என்னையே அம்மாவா நினைச்ச என் மீனாவும். இவளை வளர்த்தது நான் தானே நீங்களே ரொம்ப பெருமையா சொல்லிருக்கீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா சித்தி? இந்த வீட்டுல என்னோட சந்தோஷமாவே இருந்தது இவன் மட்டும்தான். மீனா பாவம் சித்தி. அவளுக்கு என்ன வேணும்னு கூட அவளுக்கு கேட்க தெரியாது. என்கிட்டதான் கேட்பா. என் தோல்லையும் மடியிலையும் வளர்ந்தவன். நாளைக்கு அவளையும் விட்டு பிரிய போறேன். இது கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற என் மாமா வீட்டுக்கு பிரிஞ்சு போறதே எனக்கு அவ்வளவு வலிக்குது. அதே வலிதானே அவளுக்கும் இருக்கும். என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அவன் மேல காட்டிடாத சித்தி. அவ தப்பை பண்ணிருந்தாலும் அவளை யாரும் திட்டாதீங்க. இந்த வீட்டோட மகாராணியே மீனாதான். என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக போறவதான். அது எனக்கு மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்துட்டா எல்லாருமே ஒரு நாள் பிறந்த வீட்டு சொந்தங்களை விட்டு பிரிஞ்சு போய்தானே ஆகணும். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடு நம்மளை விட்டு பிரிஞ்சு போடக்கூடாது. அப்பா, இந்த வீடு மீனா பேர்ல இருக்கட்டும்பா. நாளைக்கு அவளுக்கு இருக்க போறது இந்த வீடு ஒண்ணுதான். இந்த வீடுதான் நமக்கான அடையாளம், நமக்கான கௌரவம். இதையும் வித்த காலி பண்ணிட்டா நாளைக்கு இவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ கையில எதுவுமே இருக்காதுப்பா. அப்ப பணத்துக்காக குணா மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நிக்க வேண்டி வரும்.
அதெல்லாம் வேண்டாம்ப்பா. உங்ககிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. கேட்டுட்டேன். இனி இந்த வீட்டுக்கு நான் ஒரு விருந்தாளியா தான் வர முடியுமே தவிர இந்த வீட்டு பொண்ணா வர முடியாது.